So good evening students. Today we will see the current affairs analysis dated from 14th to 17th Feb 2024. The first article related to the Project Asiatic Line. Project Line. So India would a project is on the implement பண்றாங்க. So that's why it came in news. So India line இருக்கக்கூடிய ஒரே place வந்து Gir Forest. So there is a national park called as Gir National Park. So இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ இட்ஸ் எண்டமிக் டுவர்ட்ஸ். ஸோ இந்தியாவில் இது இங்கே மட்டும்தான் இருக்குது. ஏஷியாட்டிக் வந்து வேறு எங்கே ஏஷியாட்டிக் லைன் வந்து வேறு எங்கேயுமே கிடையாது, இந்தியாவில் மட்டும்தான், கிர் ரேஞ்சில் மட்டும்தான் இருக்குது. இதோட பாப்புலேஷன் 2015 படி இட் இஸ் 523. நவ் இட் இஸ் இன்க்ரீஸ் டு 650. ஸோ IUCN டேட்டா பொறுத்த வரைக்கும் why there is a project line. IUCN டேட்டா பொறுத்த வரைக்கும் இட்ஸ் an endangered. சைட்ஸில் appendix 1 wildlife protection actல schedule 1. இது வந்து ஆஃப்ரிக்கன் லைனை விட கொஞ்சம் சின்னது. ஸோ there is a comparison you can study later. ஸோ இதனால தான் இது என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ். ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணுறக்கா. ஸோ நோய்கள் வந்து ஒரே ஜாகிரபிக்கல் ஏரியாவில் இருக்கிறதுனால நோய்கள் ஸ்ப்ரெட் ஆகும்போது ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி ஆகிறதுனால ஈஸியாக இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அதனால் இப்போ லொக்கேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தெர் இஸ் அ குனவ் மத்திய பிரதேஷில் அங்கே டிரான்ஸ்லொகேட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்டும் இருக்குது. சரியா? இப்போதைக்கு அது பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ராஜெக்ட் லைன் இம்ப்ளிமெண்டேஷன் டு கன்சர்வ் திஸ் லைன். தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி அரப் லீக். அரப் லீக் வந்து ட்ரம்ப் எடுத்த ஒரு முடிவு, காசாவை வந்து அமெரிக்கா டேக் ஓவர் பண்ணுது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து மற்ற கண்ட்ரிஸுக்கு போகணும் அப்படின்றத வலியுறுத்துகிறாங்க. ஸோ அதை எதிர்த்து அரப் லீக் குரல் கொடுத்துரு. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ அரப் லீக் இஸ் இம்பார்ட்டன்ட். March 22nd 1945 it originated at a headquarters in Cairo, Egypt. Founding members எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஜிப்ட், ஈராக், ஜோர்தான், லெபனான், சவுதி அரேபியா, சிரியா. ஸோ 22 மெம்பர் கண்ட்ரிஸ் ஆர் தேர். எதனால் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்தியா இஸ் அ அப்சர்வர் கண்ட்ரி இன் திஸ் குரூப்பிங். சரியா? ஸோ பிரேசில், எரித்ரியா, இந்தியா, வெனின்சுலா எல்லாமே அப்சர்வர் ஸ்டேட்டஸில் இருக்காங்க. தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ஃபிஷிங் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியா வந்து ஃபிஷிங் சர்வே நிறுவனம் அவங்க வந்து புதிய ஃபிஷிங் கிரவுண்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அரேபியன் சி ஏரியாவில். ஸோ டிஸ்கவர்ட் ஒன்று தான் ஃபார் ஃபிஷிங். ஏன்னா சீயில் ஹை சி ஏரியாஸில் போயிட்டு இல்லைன்னா ஆழ்கடல் டீப் சி ஃபிஷிங், டீப் சி ஃபிஷிங்கை வந்து அதிகப்படுத்துறதுக்காக. ஏன்னா நம்ம கான்டினென்டல் ஷெல்ஃப் பக்கத்துலேயே நம்ம பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா தமிழ் ஃபிஷர்மேன்ஸுக்கும் ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேன்ஸுக்கும் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக டீப் சி ஃபிஷிங்கை நம்ம வலியுறுத்திட்டு இருக்கோம். அதுக்காக தான் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க பிளேசஸ். ஃபிஷிங் சர்வே ஆஃப் இந்தியா 1983 it was started. இது ஜஸ்ட் ஃபிஷிங் சர்வே ஆஃப் இந்தியாவை நீங்கள் படித்தா போதும். 11 ஓஷியானிக் வெசல்ஸ் அவங்க ரன் பண்ணுறாங்க சர்வே பண்ணுறதுக்கு ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது. அப்புறம் செகண்ட் ரேங்க் இன் தி ப்ரொடக்ஷன், ஃபிஷ் ப்ரொடக்ஷன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல செகண்ட் ப்ரொடக்ஷன் சைனாவுக்கு பிறகு இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் செகண்ட் ப்ரொடக்ஷன் இன் த வேர்ல்டு. இது இம்பார்ட்டண்ட். அது மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது 9.5 million tons total fish production per year. எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுறோம். ப்ளஸ் வெஸ்ட் கோஸ்ட்டில் 70% மீன்கள். அது மாதிரி 30% we are fishing from eastern coast, east coastal area. ஆந்திர பிரதேஷ் 20%. டாப் வந்து ஆந்திர பிரதேஷ், செகண்ட் வந்து வெஸ்ட் பெங்கால் 15%, குஜராத் 8%,
கேரளா 7, மகாராஷ்டிரா 6, தமிழ்நாடு 6. ஸோ இந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் பிரசிடென்ட் ரூலா. பிரசிடென்ட் ரூல் மணிப்பூரில் லைக் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் ரூல் எந்தெந்த கேட்டகரியில் வரும்? அண்ட் ஆர்டிகிள் 356 when president satisfies for what? The constitutional machinery failure. அப்புறம் வேற என்ன? ஸ்டேட்டு ஓகே. ஸோ கவர்னர் ரிப்போர்ட் கொடுக்கும்போது ஆர்டிகிள் 356 மூலமாக பிரசிடென்ட் ரூல் கேன் பி இம்போஸ்ட். ஆர்டிகிள் 365 சென்ட்ரல் கவர்மெண்டோட டைரக்ஷன்ஸை கேட்கலாம். அப்படின்னா பிரசிடென்ட் வந்து டேக் ஓவர் பண்ண முடியும். அது மாதிரி 355 வாட் இட் டாக்ஸ்? எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். எக்ஸ்டர்னல் அக்ரெஷனுக்கு எதிராக எக்ஸ்டர்னல் அக்ரெஷன்ஸ் நடக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் டு ப்ரொடெக்ட். ஓகே. ஸோ இந்த 3 ஆர்டிகிள்ஸ் இம்பார்ட்டன்ட் பிரசிடென்ட் ரூல் ரிலேட்டடாக. So the next is executive powers. What happened to executive when president rule is there? எக்ஸிக்யூட்டிவ் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் சிஎம் தலைமையில் இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். வாட் வில் ஹேப்பன்? என்ன ஆகும்? டு ஹூம்? சிஎம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்ன ஆகும்? What they will do? படித்தா கன்ஃபார்ம் ரிசல்ட் தான். வாண்ட் டு டெல்? என்னம்மா நான் கேட்குறேன், உங்களுக்கு புரியுதா? இவங்க என்ன ஆவாங்கன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். சிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சொல்லுங்க, இப்படியே சொல்லுங்க. தே வில் பி சஸ்பெண்டட். நோட்ஸில் எழுதி கொடுத்துருக்கேனா இல்லையா? சரி, டிஸ்மிஸ்ட் அப்படின்னா டிசால்வ் ஆகும். இது என்ன படிக்கிறீங்களோ. எக்ஸிக்யூட்டிவ் வந்து கேன்சல் ஆயிரும். எக்ஸிக்யூட்டிவ் நோ மோர். லெஜிஸ்லேச்சர் கேட்டு பிரயோஜனம் கிடையாது. 357 ஆர்டிகிள் 357 படி லெஜிஸ்லேச்சர் இஸ் அ லா மேக்கிங் பாடி. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் நார்மலாக எமர்ஜென்சி வரும்போது த பார்லமெண்ட் வில் ஹாவ் த பவர் டு மேக் லாஸ். இது என்ன ஆகும்? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் என்ன ஆகும்? ஒர்க் ஆகாதுன்னா கரண்ட் போயிருமா? இன்னைக்கு ஒழுங்காக ஆன்சர் சொல்லுங்கள், இல்லைன்னா சொல்லாதீங்க. இது கலைக்கப்படாது, ஆனால் அவங்க சட்டம் ஏற்ற முடியாது. ஆனால் கலைக்கப்படலாம். ஸோ எஸ்ஆர் பொம்மை கேஸ் தேர் இஸ் நோ ப்ரொவிஷன் இன் தி ஹவுஸ் கான்ஸ்டிடியூஷன். கலைக்கப்படக்கூடாது அப்படின்றது எந்த ஒரு ப்ரொவிஷனும் கிடையாது. ஸோ எஸ்ஆர் பொம்மை கேஸில் ஏன்னா இதை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு உடனே கலைச்சிருவாங்க.
ஆளுங்கட்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எதிர்கட்சி ஸ்டேட்டில் ரூல் பண்ணுறாங்கன்னா வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படி பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்ஆர் பொம்மை கேஸில் சுப்ரீம் கோர்ட் வாட் தே ஹவ் ப்ரொனவுன்ஸ்ட் பார்லமெண்ட்ரி அப்ரூவல் எத்தனை மாதத்துக்குள்ளாடி 6 months. தயவு செஞ்சு within 2 months Parliament need to approve. When Lok Sabha is not there, Rajya Sabha need to approve in 1 month. President can dissolve afterwards. இப்படி ப்ரொசீஜர் கிடையாது, எப்போ வேணால் டிசால்வ் பண்ணப்படலாம் when Council of Ministers ரெக்கமெண்ட் பண்ணும்போது. பட் எஸ்ஆர் பொம்மை கேஸில் தான் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ஸ் த மெஜாரிட்டி நீடட்? வாட்ஸ் த மெஜாரிட்டி ஃபார் த அப்ரூவல்? இவ்வளோ கொஸ்டின் கேட்டதில் ஒரே ஒரு வார்த்தை விட்டு கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. சிம்பிள் மெஜாரிட்டி. எத்தனை மாதம் கண்டினியூ ஆகும்? It will be 1 year. First time 1 year, 6 months ஒரு வாட்டி ரினியூ பண்ணிக்கலாம். யூ கேன் எக்ஸ்டெண்ட் அப் டு 3 years. 3 yearsக்கு மேலே போனோன்னா என்ன பண்ணணும்? எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுவாங்க? எலெக்ஷன் நடத்துறது ஃபீஸிபிள் இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது இப்படிலாம் ரிவிஷன் கிளாஸுக்கு வந்துடாதீங்க தயவு செஞ்சு. சரியா? பத்து நாளாக ரிவிஷன் முடிக்கிறது. better to skip the revision class. So ISRO ஸ்பேஸ் டெக்னாலஜியை வந்து அவங்க கண்டுபிடிச்ச டெக்னாலஜிஸை வந்து சிவிலியன் பீப்புளுக்காண்டி சில டெய்லி யூசஸ் அவங்களுக்காண்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ கம்பெனிஸ் கேன் யூட்டிலைஸ். அதில் கிட்டத்தட்ட 166 டெக்னாலஜி வந்து டெய்லி யூசேஜுக்கு, டெய்லி லைஃப்ஸ், டெய்லி அப்ளிகேஷன்ஸுக்காண்டி கொடுக்குறாங்க. 166 டெக்னாலஜிஸ். தட் இஸ் கொலிஷன் அவாய்டன்ஸ். சந்திரயான் 3ல லேண்டிங், அது வந்து கண்ட்ரோல்டு லேண்டிங் பண்ணாங்க இல்லையா, கொலிஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அந்த மாதிரியான டெக்னாலஜி கேன் பி யூஸ்ட் இன் கார். கார் வந்து ஆக்சிடென்ட்ஸ் ஆகாமல் தவிர்க்கிறதுக்கு கார் இண்டஸ்ட்ரி பயன்படுத்தப்படலாம். ஏர் பேக்ஸ், சென்சார், ப்ரெஷர் சென்சார் ஏர் பேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதையும் வந்து கார் இண்டஸ்ட்ரிக்கு பயன்படுத்த முடியும். அது மாதிரி 3D லிடார் கேமராஸ், அதுவும் கார் இண்டஸ்ட்ரி நேவிகேஷனல் பர்பஸுக்கு பயன்படுத்த முடியும். சென்சார்ஸ், ஹெல்த் கேர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டெய்லி அப்ளிகேஷன்ஸ் இன் யுவர் லைஃப். அதுக்கு வந்து பயன்படுத்தலாம். த நெக்ஸ்ட்டு PM தன் தன்யா கிருஷி யோஜனா. இட்ஸ் அ ஸ்கீம். 100 லோ பர்ஃபார்மிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு? அதுவும் தெரில. என்னதான் தெரியும் உங்களுக்கு, ஆனால் லிஸ்ட்டில் மட்டும் நம்ம இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்க முடியும்? ஸோ ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ் லோ பர்ஃபார்மிங் இன் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன், அந்த டிஸ்ட்ரிக்டை கான்சன்ட்ரேட் பண்ணி enhancing the modern agriculture technology. So mechanization of agriculture, modernization, technology பயன்படுத்துறது, crop diversification, ஒரே கிராப்பை போடாமல் வேறு விதவிதமான கிராப்ஸை போட அறிவுறுத்துறது, போஸ்ட் ஹார்வெஸ்டேஷன், ஹார்வெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா குடவுன்ஸ் வந்து அமைக்கிறது, பொருட்களை சேமித்து வைக்கிறது. அப்புறம் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸை வந்து மாடர்னைஸ் பண்ணுறது. ஸோ இது பண்ணுறது மூலமாக ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்த முடியும். 1.7 crore ஃபார்மர்ஸ் வந்து பாவர்ட்டிலேருந்து வெளியில் வர முடியும், நல்ல ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்த முடியும். இதை மாடலாக எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் மற்ற டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இது வந்து ஃபாலோ ஆகும். கிட்டத்தட்ட இதுக்கு கிரெடிட் சிஸ்டமும் கொடுக்குறாங்க. ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஆல்சோ வில் பி கிவன் அண்டர் திஸ் ஸ்கீம். மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரும் நபார்டும் தான் இதை கோஆப்ரேட் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க. The next green bond. Green bond, it's a sovereign green bond.
க்ரீன் பாண்ட் தனியாக இருக்குது, சொவேரியன் க்ரீன் பாண்ட் தனியாக இருக்குது. அது வந்து டிமாண்ட் இல்லை அப்படின்றது. சொவேரியன் க்ரீன் பாண்ட் அப்படின்றது கவர்மெண்டோட பாண்ட், கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்டு. ஸோ ரீசெண்டாக 30 இயர்ஸுக்கு லான்ச் பண்ணாங்க ஒரு பாண்டோட டென்யூர். இதில் வரக்கூடிய வருமானம் வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போகும். கன்சாலிடேட்டட் ஃபண்டில் இருந்து ஸ்கீம்ஸுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க. என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ்? ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ், லைட்னிங், எல்இடி லைட்னிங் ப்ராஜெக்ட்ஸ், சோலார் பவர், விண்ட், பயோமாஸ், ஹைட்ரோ பவர் லெஸ் தேன் 25 மெகாவாட்ஸ். இதுக்கு எல்லாமே வந்து அந்த ஃபண்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணப்படும். லோ கார்பன் பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ அதுக்கு வந்து பயன்படுத்தப்படும். மெயினாக லோக்கோமோட்டிவ்ஸ், மெட்ரோஸ், எலக்ட்ரிக் இன்ஜின்ஸ், லோக்கோமோட்டிவ்ஸ் வந்து தயாரிக்கிறதுக்கும் இப்போ இதில் ஃபண்டு யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து பெரிய அளவில் மூவ்மெண்ட் இல்லை, டிமாண்ட் இல்லை அப்படின்னு சொல்லப்படும். டிமாண்ட் இல்லைன்னா பாண்டோட டிமாண்ட் இல்லைன்னா பாண்டோட ஈல்டு வந்து அதிகமாகும். ஸோ டிமாண்ட் இல்லை, ஸோ ஈல்டு அதிகமாகும். அவன் அவன் மக்க பண்ணி வச்சிருக்கான். இது சொல்றது வெக்கமா இல்லை? So new income tax bill was introduced. 1961 income tax bill இருக்குது, நமக்கு ஆக்ட் இருக்குது. அதை வந்து திருத்துறாங்க, நிறைய வந்து திருத்தியாச்சு. இப்போ புதிய பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் இது பாஸ் ஆயிடுச்சுன்னா 2025 ஆக்ட் பாஸ் ஆயிடுச்சுன்னா 1961 ஆக்ட் நமக்கு இனிமேல் இருக்காது. 2025 ஆக்ட் தான் நடைமுறையில் இருக்கும். ஸோ அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இட் வில் பி இன்ட்ரடியூஸ் அஸ் அ மணி பில் ஆர் ஃபினான்ஸ் பில் ஆர் ஃபினான்ஷியல் பில். வாட் இந்த பில் என்ன பில்லு? மணி பில்லா, ஃபினான்ஸ் பில்லா, அப்ராப்ரேஷன் பில்லா, ஃபினான்ஷியல் பில்? இது எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, ஒன் ரீட் இட். ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அதை சேஞ்ச் பண்ணுறாங்க. நியூ பில்லை அதை மூவ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் சொல்கிறேன். டேக்ஸ் அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு இருந்துச்சு. அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னா இந்த வருஷத்துக்கான டேக்ஸை வந்து அசஸ்மெண்ட் பண்ணுறது அடுத்த வருஷம். 2024-25க்கான டாக்ஸேஷனை வந்து அசஸ் பண்ணக்கூடிய இயர் வந்து 25-26. அதில் தான் டாக்ஸேஷன் சரி பார்க்கப்பட்டு கலெக்ட் பண்ணப்படும். ஸோ இட்ஸ் அ டிலே. ஸோ அதை தடுக்கிறதுக்காக டேக்ஸ் இயர் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த இயரில் இப்போ 2024-25ல் யுவர் டேக்ஸ் வில் பி கலெக்டட் அண்ட் தென் அசஸ் பண்ணி அதை கலெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ சப்போஸ் அ பிஸ்னஸ் பர்சன் இஸ் ஓப்பனிங் அண்ட் என்டர்பிரைஸ் 2025 ஸ்டார்டிங்கில் ஜானில் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட டாக்ஸேஷன் வந்து ஜான்லேருந்து மார்ச் 31 வரைக்கும் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அதோட முடிஞ்சிடும், அடுத்த வருஷத்துக்கு போகாது. அதுக்கு தான். புரிஞ்சுதா புரியலையா? ஓகே, ஸோ டேக்ஸ் இயர் கான்செப்ட் அப்படி தான். சரியா? புரிஞ்சால் மட்டும் நமக்கு ஞாபகம் இருக்க போதா? ஓகே, தட் இஸ் அசஸ்மெண்ட் இயர் ஒன்று, டேக்ஸ் இயர் கான்செப்ட் ஒன்று. சரியா? அதை மாற்றிருக்காங்க. அப்புறம் கிரிப்டோ கரன்சிஸ், ப்ராப்பர்ட்டி கேபிட்டல் கெயின் டேக்ஸு, டாக்ஸேஷன் வந்து நமக்கு இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் அசட்ஸில் மட்டும்தான் இருந்துச்சு. கரன்சி, புல்லியான், தட் இஸ் கோல்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மென்ஷன் இருந்துச்சு இது வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஆக்டில். த ஃபஸ்ட் டைம் தே இன்ட்ரடியூஸ்ட் விர்ச்சுவல் கரன்சி. இனிமேல் கொஸ்டின்ஸ் வரும். விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ், விடிஏன்னு பேர். அதில் நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ், ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ், நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ். வாட் இஸ் cryptocurrencies can be seen as an asset and it will be taxed. What is non-fungible tokens? NFT. 2 வருஷத்துக்கு முன்னாடி இது மிகப்பெரிய கரண்ட் அஃபேர்ஸ். ஆனால் இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் அவ்வளோ கேட்கல. ஒரே ஒரு வாட்டி கேட்டாங்க.
கொஸ்டின்ஸ் இன்னும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கம் ஆன் டெல், வாட் இஸ் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ், நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ், என்எஃப்டி? நம்ம சொத்து வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு டாக்குமெண்ட் இஸ் யூஸ்ட் அஸ் அ டோக்கன் ஃபார் கெட்டிங் லோன்ஸ், இல்லைன்னா அசர்ட்டாக சேல் பண்ணுறதுக்கு. அசர்ட்டாக சேல் பண்ணுறதுக்கு சொத்துக்களை நமக்கு அசர்ட், சொத்து வந்து அசர்ட், அந்த அசர்ட்டை நம்ம சேல் பண்ணும்போது சொத்தை தூக்கி கையில் கொடுக்க மாட்டோம், டாக்குமெண்ட்ஸை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து இந்த டோக்கனை பயன்படுத்துகிறோம். தட் இஸ் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட். அதே மாதிரி நான் ஃபஞ்சிபிள் டோக்கனுன்றது இப்போது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸை யூனிக்காக இருந்துச்சு அப்படின்னா ஐ கேன் செல் இட் இன் ஆன்லைன் பை கிரியேட்டிங் எ வீடியோ கிளிப், இல்லைன்னா ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க, நீங்கள் எடுக்கக்கூடிய செல்ஃபீஸ், நீங்கள் போடக்கூடிய ட்வீட்டு, அது ரொம்ப ஃபேமஸ் ட்வீட் அப்படின்றப்போ தட் இஸ் அ டிமாண்ட். கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கெல்லாம் விற்றுருக்காங்க ட்வீட்ஸு. அவங்க அது அந்த ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு போயிடும், புரியுதா? அதுக்கப்புறம் அந்த அசட்டை ஓன் பண்ணக்கூடிய பர்சன், நீங்கள் ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுவீங்கள்ல, அதே மாதிரி உங்களோட பெயிண்டிங், ஆர்ட்டு, உங்களோட மியூசிக் உங்களோட ஓனாக இருக்கணும், இல்லைன்னா உங்களோட கலெக்ஷன்ஸாக இருக்கலாம். இட் கேன் பி சேவ்ட் இன் டிஜிட்டல், தட் இஸ் பிட்காயினில். இதுதான் ஃபஸ்ட்டாக கேட்குறியா? பிளாக் செயின் டெக்னாலஜியில் இட் வில் பி சேவ்ட் அண்ட் யூ வில் கெட் அ கோடு. எப்படி நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது டாக்குமெண்ட் கிடைக்குது, அது மாதிரி ஒரு கோடு கிடைக்கும். இது வந்து அங்கே இருக்கும். யாராவது இதை வாங்க விரும்புகிறாங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணுவாங்க, தென் ப்ரைஸஸ் வில் பி மென்ஷன். அவங்க அதுக்கு பிட் பண்ணுற ரெடியாக இருந்தாங்கன்னா தே வில் பே ஃபார் இட் அண்ட் தே வில் பர்ச்சேஸ். இப்போ அந்த டோக்கன் அவங்களுக்கு மாறிடும், அவங்களுக்கு அந்த அசர்ட் போயிடும், உங்களுக்கு அந்த அசர்ட் கிடையாது. ஸோ சேல் பண்ணுற டிஜிட்டலாக ஒரு அசர்ட்டை சேல் பண்ணுறதுக்கு பேர் தான் நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ். இப்போ மூவிஸ் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் நம்ம இன்றைக்கி நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸில் பண்ணுறது கிடையாது. எந்த காரணத்தை கொண்டும் திருட முடியாது இந்த பொருட்களை. அதான் அதோட பிளாக் செயின் டெக்னாலஜி வச்சு பயன்படுத்துகிறாங்க. நாட் சென்ட்ரலைஸ்ட், டீசென்ட்ரலைஸ்ட் சர்வர்ஸே கிடையாது மொத்தத்தில் சொல்ல போனால். பிட்காயின் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி. பிரசிடென்ட் ரூலுக்கே திண்டாடுறீங்க, இதில் நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ்லாம். இதுக்கு வந்து டாக்ஸேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் நான் ஃபஞ்சிபிள் 2025 இது நடைமுறைக்கு வரும், 26 நாட் 2025. அடுத்து இன்கம் டேக்ஸ் ஆக்டு இருக்கிறதுல இட்ஸ் அ லோவஸ்ட் பேஜ் அப்படின்றத சக்ஸஸாக சொல்கிறாங்க. 1961 ஆக்டில் சாப்டர் 47 இருந்துச்சான், இது 23 சாப்டர்ஸ். செக்ஷன்ஸ் வந்து 819 இருந்துச்சான் 1961 ஆக்டில், இதில் 536 தான் இருக்குது. தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் யூஎஸ் இந்தியா காம்பேக்ட் மிஷன் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷன் இஸ் ரிலேட்டட் டு catalyzing opportunity for military partnership, accelerated commerce, technology. யூஎஸ் இந்தியாவும் சைன் பண்ணியிருக்கோம். காம்பேக்ட் அப்படின்றது மிலிட்ரி பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், 10 இயர்ஸுக்கான மிலிட்ரி பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். இதன் மூலமாக நம்ம மிலிட்ரி பொருட்களை 2 கண்ட்ரிஸும் மாறி மாறி வாங்கிப்போம். அதில் மெயினாக நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து தான் வாங்க போகிறோம். அட்வான்ஸ் டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ், அப்புறம் ஆட்டோமைசேஷன் ஆஃப் டிஃபென்ஸ், ஏஐ மூலமாக, சரியா? ஸோ அதுக்கு வந்து இந்த அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு யூஎஸ் இந்தியாவும் மீட் பண்ண அந்த அக்ரிமெண்ட்டில் F-35 ரக விமானம் அது வந்து வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அது மாதிரி 6 P-81 மேரிடைம் சர்வேலன்ஸ் விமானம் அதை வாங்குறதுக்கு, அதை ஏற்கனவே நம்ம வாங்கியிருக்கோம், அதை திருப்பியும் வாங்க போகிறோம் 6. அது மாதிரி 26/11 அட்டாக் காரணமாக இருந்த தகவர் ராணா அவரை வந்து எக்ஸ்ட்ரடிஷன் அங்கேருந்து நாடு கடத்துறதுக்கு, அவர் அங்கே பிடிக்கப்பட்டிருக்கிறாரு, அங்கேருந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து என்கொயரி பண்ணுறது கேட்டிருக்கோம். அதுக்கும் அவங்க ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. அது மாதிரி மிஷன் 500 தட்ஸ் அன் அக்ரிமெண்ட். 2030க்குள்ளாடி நம்ம அமெரிக்கா இந்தியாவுக்குமான ட்ரேடை வந்து 500 பில்லியனாக மாற்றுறது, பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ண இருக்கும். அது மாதிரி நியூக்ளியர் டீலை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண, இன்னும் ப்ராப்பராக அது இம்ப்ளிமெண்ட் ஆகலை. தென் நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ட்ரஸ்ட் இனிஷியேட்டிவ், அடுத்த ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுறேன். காம்பேக்ட் ட்ரஸ்ட்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செமிகண்டக்டர்ஸ், குவாண்டம் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, எனர்ஜி, இதில் எல்லாமே 2 கண்ட்ரிஸ் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் பார்ட்னர்ஷிப். அகாடமிஷியா, தட் இஸ் யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் வில் பார்ட்டிசிபேட். ப்ரைவேட் செக்டார் இதில் பங்களிப்பாங்க 2 சைட்லேருந்து, கவர்மெண்ட் சைட்
அண்ட் இந்தியன் சைட்லேருந்து இருக்கும். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். அதில் ஏஐ டெக்னாலஜி அதிகமாக, அது மாதிரி லித்தியம் அயன் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் பார்ட்னர்ஷிப்புக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் டார்ஜிலிங் ஓட பத்மஜா நாயுடு ஹிமாலயன் ஜூவில் டார்ஜிலிங் ஏரியாவில் த ஃபஸ்ட்டு பயோ பேங்க், ஜூவில் உருவாக்கப்பட்ட ஃபஸ்ட்டு பயோ பேங்க். இட் வாஸ் கிரியேட்டட் 2024 இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இது ஃபஸ்ட்டு பயோ பேங்க், ஃபஸ்ட்டு கிடையாது. பயோ பேங்க் 100க்கு மேலே இருக்குது. ஜூவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது. செல்லுலார் அண்ட் டிஷ்யூ சாம்பிள்ஸ் ஆஃப் தி அனிமல்ஸ் 60 அனிமல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி, அதில் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸோட கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இறந்து போன உயிரினங்களோட கேமெட்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 196 டிகிரி செல்சியஸ் மைனஸ் அதில் வந்து பாதுகாக்கப்படுது. ஸோ இட் கேன் பி யூஸ்டு ஃபார் ஃபியூச்சர்ஸ். தென் பிரம்மோஸ் ஏவுகணை, அதில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். பிரம்மோஸ் அப்படின்றது பிரம்மபுத்திரா அண்ட் மாஸ்கோ ரிவர், அதோட பேர் தான் நம்ம வச்சுருக்கோம். டிஆர்டிஓவும் எந்த நாடும் சேர்ந்து பண்ணுறாங்க? ரஷ்யாவும் சேர்ந்து பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம பண்ண 2.8 மேக் ஸ்பீட், 3 tons, 290 km, 2 stage. லேண்டு ஏர் சீலேருந்து லான்ச் பண்ண முடியும். ஃபயர் அண்ட் ஃபர்கெட் லான்ச் பண்ணிவிட்டு அதை மறந்துடலாம். இதை நம்ம 2024 எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். பிலிப்பைன்ஸுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்தோனேஷியா, வியட்நாமும் இதை வாங்க ரெடியாக இருக்காங்க. இப்போது பிரம்மோஸ் 2 நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம இப்போ உருவாக்கி இருக்குது. 3.5 மேக், தட் இஸ் சூப்பர் சோனிக். சரியா? 3 மேக்குக்கு மேலே ஸ்பீடு, 290 km போகும். லேண்டு ஏர் சி இதுக்கு வந்து நம்ம இதுலேருந்து லான்ச் பண்ண முடியாது. அது மாதிரி பிரம்மோஸ் 3 ஹைப்பர்சோனிக், மேக் 7க்கு மேலே அப்படின்னா 5க்கு மேலே, 5க்கு மேலேனாலே இட்ஸ் அ ஹைப்பர்சோனிக். 1000 km போகக்கூடியது. ஆனால் இதை நம்ம ட்ரேடிங் பண்ண முடியாது. ஏன்னா எம்டிசிஆர் கண்டிஷன் படி மிசில் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரிஜிம், அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்க டைம் இல்லை. யூ வில் ஸ்டடி டூரிங் செக்யூரிட்டி பேப்பர் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் வரும் எம்டிசிஆர், யுனைடெட் நேஷன் அக்ரிமெண்ட்ஸ் படிக்கும்போது. மோர் தேன் 300 km, 500 kg இந்த இதுக்குள்ளாடி உள்ளது மட்டும்தான் நம்ம ட்ரேடிங் பண்ண முடியும். மற்ற கண்ட்ரிக்குள்ளாடி நம்ம எம்டிசிஆரில் மெம்பராக இருக்கோம். 2014 தான் ஜாயின் பண்ணோம். மிசில் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம். எக்ஸ்போர்ட் பண்ணுறத அப் டு 290 தான் நம்ம பண்ண முடியும். தேர்ட் வெரைட்டி நம்ம இன்னும் பண்ணலை. 2028 அதை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி முடித்தாலும் அதை நம்ம ட்ரேடிங் பண்ண முடியாது. இப்போ இருக்க 2 தான் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். Now we will move on to the MCQs. Question number 1. Question number 1. Which of the following is not correct about the NB8 countries? Options are A. All the NB8 countries are the members of the European Union. Option B. The Nordic countries of NB8 include Denmark, Finland, Iceland, Norway, Sweden. Third one, the Baltic states in the NB8 include Estonia, Latvia, Lithuania. Fourth option, NB8 countries cooperate closely on cybersecurity and defense policies. What is NB? Nordic and Baltic countries. The next, question number 2. Which among the following is more likely to impact La Nina in the Eastern Pacific? Options are: it makes the waters warm than normal. Option B, it causes heavy rainfall in the region. Option C, it makes the waters colder than normal. Option D, it has no significant impact. Question number 3. The case of Lily Thomas 2030 is related to which of the following? Options are: parliamentary privileges. Option B, reservation in promotion. Option C, disqualification of convicted legislatures. Option D, online free speech. Question number 4. Exercise Cyclone 2025 is recently seen in news. Is conducted between India and which of the following? Options are A, Australia, B, Japan, C, France, D, Egypt. Question number 5. With reference to the Corruption Perception Index, consider the following statement. Statement number 1, it is released by United Nations and ranks countries based on perceived public sector corruption. Statement number 2, it uses a scale of 0 to 1. 0 is a highly corrupt and
100 is a very clean country. Which of the statements given above is are correct? Options are A1 only, B2 only, C both, D neither. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is C. Question number 2 answer is B. Question number 3 answer is C. Question number 4 answer is A. Question number 5 answer is B. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.